மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மார்கழி மாதத்தின் முழு நிலவு நிறைந்த இந்த நல்ல நாள்ல பெண்கள் அத்தனை பேரும், அதுவும் அணிகலன்களை அணிந்த பெண்களே, நீராட போவோம் வாங்க. எல்லாரும் வாங்க குளிச்சுட்டு வருவோம். சிறப்பு மிகுந்த ஆயப்பாடியினுடைய செல்வச் சிறுமிகளே, அதாவது நந்தகோபனினுடைய மகனான யசோதையின் இளம் சிங்கமான சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற முகம் கொண்ட நாராயணனே நமக்கு பறையும் தருவான். உலகத்தோர் போற்றக்கூடிய வகையில நாம கலந்து மகிழ்வோம் வாருங்கள். சோ நம்ம விளையாடுறதுக்கு அவரே நமக்கு பறையும் கொடுப்பார், இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுப்பார். வாங்க நம்ம எல்லாரும் போய் என்ன பண்ணுவோம், நீராடி இறைவனை வழிபாடு செய்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகளை அந்த ஆண்டாள் கூப்பிடக்கூடிய விதமாக ஒரு பாடல். இந்த பாடல் ரொம்ப முக்கியம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவின் போதுமினோ நேரிலையீர். ரெண்டு கேட்காம அடுத்த ரெண்டோ கடைசி ரெண்டோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் திருப்பாவை ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சீர்மழ்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூரேவல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அடுத்த பாடல் ஆண்டாள் எடுத்துக்கிட்டா சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடல் வைணவர்கள் அத்தனை பேர்த்தாலையுமே வந்துட்டு என்னாலும் உச்சரிக்கப்படக்கூடியது. நல்ல ஒரு பிராமணா இருக்கக்கூடியவங்க இந்த பாடலை பாடாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்திற் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நான் மாட் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப முக்கியமான பாடல் தான். இந்த ரெண்டு பாடலும் ரொம்ப அதிகாலையே எழுந்து உண்ண நாங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேவிக்க போறோங்கிற வகையில வரக்கூடியது. அடுத்தது இந்த வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து பாடல் ரொம்ப முக்கியம். சோ நமக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல உள்ள பாடல்கள் ஏதாவது இருக்கா? ஸ்கூல்ல உள்ள பாடல் இருக்கு மேம். 9th என்ன புக் இருக்கு, என்ன பாடல் இருக்கு சொல்ல முடியுமா யாராவது? 9th புக்ல என்ன பாடல் இருக்கு, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைன் திருப்பாவை இருக்கா? நாச்சியார் திருமொழி இருக்கு. என்ன பாட்டு இருக்கு? மத்தளம் வீச மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத கனவு காணுவாங்க, கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு காண்ற மாதிரி கனவு காண்ற மாதிரி கல்யாணம் பண்ற மாதிரி கனவு காணுவாங்க. நாச்சியார் திருமொழியில எத்தனாவது பாடல்? நாச்சியார் திருமொழியில் இடம்பெறக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 143 பாத்துக்கோங்க. சொல்லுங்க மேம் பாடல். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். ஒரே நிமிஷம் மேம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னனடி நிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். கதிரவனின் ஒளி போல ஒளி வீசக்கூடிய தீபங்களையும் பொற்கலசங்களையும் ஏந்தி இளமையான பெண்கள் தானே முன்வந்து எதிர்கொள்ள வடமதுரை மன்னன் நடப்பதில் அவன் பாதத்தின் அடியில் இருந்த நிலம் எங்கும் அதிருகின்றன. நிலம் அதிர அதிர அவர் நடந்து வந்து மனப்பந்தலுக்குள்ளார புகுவது போல நான் கனா கண்டேன் தோழி அப்படின்னு அழகான இளம் பெண்களை பார்த்து இந்த பாடலை யாரு பாடுறா? ஆண்டாள் பாடுறாங்க. அடுத்த பாடல் பாடிருங்க மேம். அடுத்த பாடலையும் பாடிருங்க. நின்றுத முத்துடை தாமம் இறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். மத்தளம் கொட்ட வரிகள் நிறைந்த சங்கு நெடுந்தூரம் நெடுநேரம் ஊத முத்துக்களை உடைய மாலைகள் வரிசையாக தொங்க அந்த பந்தலின் கீழ் என்னுடைய மாமன் அதாவது மச்சான் நம்பி மதுசூதனன் என்னை வந்து
என் கைகளை பற்ற கனவு கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆசை எல்லாத்தையுமே இந்த பாடல்ல சொல்லிடுவா. இந்த பாடல் ரொம்ப முக்கியம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைதாம் நிறை தாழ்ந்த பந்தர்க்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து பாடலும் ரொம்ப முக்கியமான பாடல். மார்கழி திங்கள் இதை தாண்டி சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து, இந்த அத்தனை பாடலும் ஆண்டாளுக்கு உண்டான உரிதான பாடல். தொண்டரடி பொடி ஆழ்வார் சோநாட்டு திருமண்டங்குடி தொண்டன் மண்டன், சரிங்களா? சோநாடு பாத்துக்கோங்க. மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரம். சோ தொண்டன் கேட்டை தாண்டி உள்ள போகணும். அப்ப கேட்டை நட்சத்திரம். சோ உள்ள தொண்டன் என்ன பண்ணுவான், கையில மாலை பிடிச்சிட்டு போய் தான் தலைவரை பார்க்கணும். அப்ப வனமாலை அம்சம். சோழிய பிராமணர் மரபில் தோன்றியவர். இயற்பெயர் விப்ரநாராயணர், ரொம்ப முக்கியம். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார், விப்ரநாராயணர் தொண்டரடி பொடி ஆழ்வார். திருவரங்கத்திலே திருமாலுக்கு மாலை சாத்த பூந்தோட்டம் அமைத்து தொண்டு புரிந்து வரக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். தேவதேவி அப்படிங்கிற விளைமாதின் வயப்பட்டு வழிபாட்டினை மறந்து பின்னாடி சிறைப்படுத்தப்படுகிறார். அரங்கன் தன் அடியானை விடுதலை செய்கிறார். தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய அந்த பாவத்தை போக்குறதுக்காக தொண்டர் அடிப்பொடியை உட்கொண்டு தூயவராக மாறின காரணத்தினாலதான் இவருக்கு பேர் என்னது, தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். ரொம்ப முக்கியம். திருப்பள்ளி எழுச்சி. சோ அதாவது திருப்பள்ளி, தொண்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பள்ளி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தொண்டர் பள்ளிக்கு போவார். மாணிக்க வாசகரினுடைய திருப்பள்ளி எழுச்சி மாதிரியே தான், சேம் தான் 10 பாடல்கள். அதை தாண்டி திருமாலை, ஏன்னா தொண்டர் வந்து கையில என்ன பண்ணுவார், திருமாலை எடுத்துட்டு போவார். திருப்பாவை, திருவெம்பாவை, அது மாதிரி திருமாலை எத்தனை பாடல்களை கொண்டது? 45 பாடல்களை கொண்டது. ஆடி பாடி அரங்காவோ என்றொலிக்கும் தொண்டரடி பொடி அப்படின்னு சொல்லி இவரை யார் சொல்றா? குலசேகர ஆழ்வார். ரொம்ப முக்கியமான பாடல் இவர் பாடின இந்த பச்சை மாமலை போல். அப்படியே இதே சேம் பாட்டு சிவாஜி கணேசன் பாடுறாரு அந்த படத்துல. சேமா அழகா அதே பாட்டை. இந்த தேவதேவி இதுல வந்துட்டு பத்மினி நடிச்சிருக்காங்க. தேவதேவியோடைய கேரக்டர்ல அந்த திரைப்படத்துல பத்மினி நடிச்சிருக்காங்க. நல்லா அந்த காலத்துல வந்துட்டு பாட்டை வந்துட்டு சினிமாவிலேயே கொடுத்துருக்கிறதுனாலதான் எல்லா நபர்களும் என்ன பண்றாங்க, பாட்டு பாடியே கண்டுபிடிச்சிடுறாங்க. பச்சை மாமலை மேனி எதுல இருக்கு மேம்? டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. நம்மளதுல டெக்ஸ்ட் புக்ல இருக்கு பச்சை மாமலை மேனி. ஓ 11th. ஓகே ஓகே. பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன். ரொம்ப முக்கியமான பாடல். அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவற யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளாலே. ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடல், பாத்துக்கோங்க. சோ அதாவது பச்சை மாமலை போல மேனி, அவனுடைய திருமாலினுடைய மேனி. பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தே, இது என்னும் இச்சுவை. இந்த பெருமாளை தவிர்த்து எனக்கு இந்திரலோகத்தை ஆளக்கூடிய பதவியை கொடுத்தாலும் எனக்கு வேண்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அதே மாதிரி இந்த ஊர் இல்லேன் காணி இல்லை, இந்த பாடலுமே அப்படியே கண்டினியூட்டியா அதே இதுல இந்த 2 பாடலுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அப்பதான் நினைச்சேன், இப்படி அந்த காலத்துல எங்களுக்கு இலக்கிய வரலாறுல எல்லா பாடத்துக்கும் உண்டான பாடல் எல்லாத்தையும் நீங்க படமா எடுத்து வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சேமா வந்தாங்க பாத்துக்குங்க அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணிருப்பேன், அனுப்பி வச்சிருப்பேன். நீங்களும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அழகா பாத்துக்கலாம். நமக்கும் மனசுல போய் என்ன பண்ணியிருந்திருக்கும், ஆழமா பதிஞ்சிருக்கும். ஊரில்லேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருலர்களை கண் அம்மா அரங்கமா நகருளாலே அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். ஊரில்லேன் காணி இல்லை அப்படிங்கிற பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். இவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு?